இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அங்கீகாரம் பெற்ற கட்சிகளாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தங்களுக்கு இன்னும் அதற்கான கடிதம் வரவில்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சின்ன உடைப்பு கிராம மக்களை சீமான் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு சீமான் கூறுகையில், இந்தியா ஒரே நாடா என்று கேட்டால் அவர்களிடம் பதில் இல்லை. தமிழகத்தில் மட்டும் அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் மக்களவை தேர்தல் நடந்தது. வேறு வட மாநிலங்களில் ஏதாவது ஒரு மாநிலத்திலாவது ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்ததா என்று சீமான் கேள்வி எழுப்பினார். பின்னர் நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அங்கீகாரம் பெற்ற கட்சிகளாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மக்களவை தேர்தல் முடிந்து இவ்வளவு நாட்கள் ஆகியும் இன்னும் அந்த அங்கீகார கடிதமே வரவில்லை என்று சீமான் குற்றம் சாட்டினார். இதற்கு மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் நடந்ததால் தங்களுக்கு நேரமில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறுவதாக குறிப்பிட்ட அவர், 2 மாநில தேர்தலுக்கு அவ்வளவு வேலை இருக்கிறது என்று கூறும் தேர்தல் ஆணையம் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் வெளியேறி மத்தியில் ஆட்சி கலைந்தால் மீண்டும் நாடெங்கும் சட்டமன்றம், நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தல் வைப்பார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். இது வேலையில்லாத தையல்காரன் யானைக்கு ட்ரவுசர் தைத்த கதையை போல் இருப்பதாகவும் இதனால் நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை என்றும் சீமான் விமர்சித்தார்.